அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரோட இந்த காதலில் இருக்கும்போது ஏன் உங்கள் காதலில் வந்து தடை ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏஞ்சல்ஸோட கைடன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் காதலில் ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக ஏஞ்சல் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் வந்து இந்த காதலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க சைடில் இருந்து அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறையா சொல்ல ஆசைப்படுறாங்க போல இருக்குது. ஓகே, பார்த்துலாம் அவங்க என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்கள் காதலை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த காதலை சேர்க்கறதுக்காக போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே கையை விட்டுட்டு வந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற விஷயம் சரியாக பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை விடாமல் பண்ணிகிட்ருங்க. இந்த விஷயம் வந்து நடக்காது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. அதே போல் இப்போதைக்கு இந்த காதல் வந்து எனக்கு வேண்டாம், இதில் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பலாம் அப்படின்னும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே போல் உங்கள் காதலில் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது, தடைகள் ஏற்படுது அப்படின்னா கூட ஒரு சில மாதங்களில் இந்த பிரச்சனை அவ்வளவும் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த காதலை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதோ ஏதோ ஒரு சைடில் வந்து இந்த நபரோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இவங்களோட ஞாபகம் வரதா இருக்கட்டும், இல்லை நம்ம தான் இந்த காதலுக்காக தப்பு பண்ணிடுமோ அப்படிங்கிற எண்ணமாக இருக்கட்டும், இல்லை இந்த காதலில் வந்து கண்டிப்பாக இந்த நபர் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போராட்டமாக இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே யூனிவர்ஸோட அறிகுறி என்ன, உங்கள் காதலில் அவங்க உங்களுக்காக கொடுக்குற அறிகுறி என்ன, பர்சனல் லைஃப்பில் ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய வகையில் என்னென்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்குனீங்க அப்படின்னா இந்த காதலில் வந்து சரியான முடிவு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இந்த காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கலாமா, இல்லை இந்த காதலை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட ரீதியில் யூனிவர்ஸ் என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த காதலில் வந்து சரியான முடிவுகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலர் வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சு, இல்லைப்பா என் மேலே தப்பாக கிடையாது, இதுக்கான நியாயம் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நியாயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏன் போல தான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டை வந்து நான் டக்குன்னு திருப்பி பார்த்தேன், என்ன வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே கூட இதே விஷயம் தான் வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது கோரிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஸோ அதே போல் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே வந்துடலாம். ஓகேயா, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதலில் ஏன் தடை ஏற்படுது அப்படின்னா இதில் உங்கள் சைடில் இருக்க குடும்பத்தவர்கள் இல்லைன்னா அவங்க சைடில் இருக்க குடும்பத்தவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேர விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி தடை வரும். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்குள்ள மன வருத்தம் வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே மனக்கசப்பு வருது, கருத்து வேறுபாடு வருது அப்படி சொல்லி இந்த காதலை பொறுத்து க்ளோஸாக இல்லாமல் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த காதலோடு நீங்கள் சேர்ந்து இருந்த தருணங்களை விட இந்த காதலை விட்டு நீங்கள் அடிக்கடி புரிஞ்சு போயிட்டு இருந்த தருணங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி இங்கே பார்க்குறேன். ஏன்னா இங்கே காதலில் இருக்கும் போதும் நீங்கள் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. இல்லை உங்கள் நபர் கூட நீங்கள் கோச்சிட்டு கூட இந்த காதல் அடிக்கடி தடை வர்றதுனால நீங்கள் கோச்சிட்டு கூட விலகி இருக்கலாம் இந்த பொழுதில். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பும் இங்கே இருக்குது.
ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த காதல்ல வந்து தடையே வந்தா கூட, இதுல குடும்பத்தார் தலையிடல் இருந்து, இல்ல யாரோட கைடன்ஸா கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ, அதனால கூட இந்த தடை வருது அப்டிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்டின்னா, உங்க நபர் கூட நீங்க தேவையில்லாத சச்சரவுக்கு போகாம இருக்கிறதும் நல்லது. அதேபோல அவங்கள விட்டு நீங்க ஒதுங்கி இருக்காம, அவங்க கூட இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஓகேயா? ஏன் அப்டின்னா, நீங்க அவங்கள விட்டு விலகி வர சந்தர்ப்பத்த, அந்த சைட்ல இருக்க நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ, அதனால கூட இங்கே உங்கள் காதல் வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்குது, இல்லைண்டா நீங்கள் உங்கள் நபர் மேலே ஒரு தப்பு வைக்கிறது அப்படி சொல்லி இது யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நினச்சிட்டு ஒதுங்கி இருக்க சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும், இல்லை அதே போல் உங்கள் நபர்கள் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இங்கே ஒதுங்கி இருக்கிறதான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுனால இந்த காதலில் இன்னுமே இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக விழுந்துட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்கள் நபரை விட்டு நீங்கள் விலகாமல் கொஞ்சம் இணைஞ்சே இருக்க பாருங்க. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்டுருங்க. இந்த காதலில் உங்களுக்கு ஏதாவது பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா கூட, இல்லை ஏதாவது கோரிக்கை இருக்குன்னா கூட, உங்கள் நபர்கிட்ட நீங்கள் அதை ஓப்பனாக சொல்லணும். ஓகேயா? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த சொல்லாமல் பொறுத்து போகிறாங்க இங்கே ஒரு சிலர். ஓகே. ஸோ, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ, நீங்கள் அப்படி வரும்போது எதிர்க்க நிற்கிற உங்கள் நபருக்கும் தெரியாது, ஏன் இவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாதனால அவங்களுக்கு கூட முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? ஸோ, நீங்கள் என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா தான் உங்கள் எதிர்க்க நிற்கிற பார்ட்னருக்கு இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்னு அவங்க ஒரு ஆராய்ந்து அதுக்கான முடிவெடுக்கிறதுக்கும் இலகுவாக இருக்கும். ஓகே. ஸோ, அதே போல் நீங்கள் வந்து உங்கள் காதலுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த காதல் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில விஷயத்த வந்து மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்காங்க. அதை ஓப்பனாக சொல்லிடுங்க. ஓகே. நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்கள் காதலுக்கு வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இங்கே சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து உங்கள் நபர்களோட தாயார் இல்லைன்னா உங்கள் தாயார் வந்து இந்த காதலுக்காக முடிவெடுக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா, இந்த காதலுக்கு வந்து அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கூட இந்த காதலில் வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ, இந்த இடத்துல நடுவில் அவங்க நிற்கிறதுனால கூட உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்களும் மனக்கசப்பும் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால கூட இந்த காதலில் வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்பவே அமைதியாக இருந்துடுறீங்க சில விஷயத்தில் அப்படிங்கிறதையும் எனக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தாயார் வந்து இந்த காதலுக்கு தனியாக இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த காதலை அவங்க ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களுமே விடாப்பிடியாக சில விஷயத்துக்கு போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இங்கே சில பேரோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க தாயாராக இருக்கட்டும், இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காதலுக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து சரியான நேரம் வரும்போது நோ அப்படின்னு சொன்னதுனால கூட இங்கே உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நபருக்கு வந்து முதுகில் குத்தப்பட்ட சம்பவம் மாதிரி ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதனால கூட இவங்களுக்கு வந்து இப்போ இவங்க ஓகே சொல்லிவிட்டு நோ அப்படின்னு சொன்னதுனால கூட இங்கே அடுத்த கட்டத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. இந்த இடத்துல வந்து எனக்கும் ஹர்ட் ஆகி நான் அவங்களையும் ஹர்ட் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருக்கிறதுனால கூட இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல மிகப்பெரிய ஒரு தடை ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்திருக்க கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு சில தப்பு குற்றச்சாட்டுகளை வந்து நீங்கள் அவங்க ஃபேமிலி மேலே வைக்கிறீங்க. நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரோட ஃபேமிலி மேலே வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணி கொள்ளாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபர்களாக இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு சில விஷயத்த அவங்கள தாக்கி கதைக்கும் போது இவங்களை ரொம்பவே காயப்படுத்துது அப்படிங்கிறதுனால கூட இவங்களால்
இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நிற்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஞாபகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையவே வந்திருக்கு. ஓகே. அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க கூட உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி உங்களுக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான், ஆனால் முழுசாக வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுக்க முடியலை. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவங்களோட ஃபேமிலியை சார்ந்தவங்களை வந்து காயப்படுத்திடுவீங்க அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க கொஞ்சம் தடுமாற்றமாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கலாம். இவங்க ஃபேமிலியை சார்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஓகேயா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்களும் வேணும்னு ஆசைப்படுறாங்க, அதே போல் ஃபேமிலியும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எப்படி ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, ஸோ அதே போல் நீங்களுமே அந்த ஃபேமிலிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல சரியாக நீங்கள் தான் அவங்களுக்கு பொருத்தமானவங்களா அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகுது. அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தாமதப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் கூட இவங்க வந்து இந்த ஃபேமிலிக்கு பொருத்தமாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து இவங்களை ரொம்பவே தடுமாற்றத்துக்குள்ளாக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க அதை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே. ஏன்னா நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, ஏன்னா இவ்வளோ இந்த காதலுக்கு தடை பண்ணுறாங்களே, ஸோ அதே போல் நம்ம இந்த ஃபேமிலிக்குள்ளே போனால் இவங்க நம்மளை வந்து ஓகேயா பார்த்துக்கொள்வாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்குமே இருந்துகிட்ருக்கும். அதே போல் நீங்களுமே நினச்சிருக்கக்கூடும் இந்த ஃபேமிலி கூட நம்மளால் சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் கூட உங்கள் பார்ட்னரை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த கட்டம் எடுக்க விடாமல் உங்கள் காதலில் வந்து அடிக்கடி தடை வந்து ஏற்படக்கூடும். ஓகேயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு சில நபர்கள் வந்து உங்களோட நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக சில விஷயத்தில் விடாப்பிடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஈகோ இதுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும், இந்த விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால கூட இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் ஒரு தடை இருக்கிறத மாதிரியும் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நபர்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேயா. ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்களை நினச்சிட்ருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால கூட எனக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கூட இந்த சந்தேகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட நினச்சிட்ருப்பீங்க இவங்களுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அதனால தான் இந்த காதலில் நமக்கு வந்து சரியாக ஒரு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த காதலை முன்னே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால கூட இந்த காதலில் வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே இனிமேல் உங்கள் நபர்களுக்கு வந்து சரியாக என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் அந்த தெளிவு வந்து உங்களுக்குமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஓகே. இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும், உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டின்னு ஒரு நபர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா. இந்த தேர்ட் பார்ட்டினால கூட இந்த காதலில் வந்து ஒரு மிகப்பெரிய தடை வந்து இன்னுமே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் நபர் கூடயே இருக்கிறதுனால கூட உங்களுக்கு இன்னுமே ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கும் இந்த காதலில் சந்தேகம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஏன் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த உங்கள் நபர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து உங்களை தவிர்த்து இன்னொருத்தங்களை வந்து கையை காட்டலாம். இந்த நபர் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தப்பான கைடன்ஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும், எவ்வளோ பேர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தலையிடுறாங்க அப்படிங்கிறத இந்த 2 காட்சியும் வச்சு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் இவ்வளோ பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஓகேயா. ஸோ இந்த நபர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பான கைடன்ஸை கொடுத்து உங்களை விட்டு தூரமாக்குறதுனால கூட இந்த காதலில் வந்து ரொம்பவே தடை ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு நபரை வந்து உங்கள் நபர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து போராடிட்டு இருக்கலாம். ஓகே. இதை வந்து பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஒருத்தருங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டியை வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு தாயார் வந்து இன்னொரு
பெண் பார்த்தோ இல்லை ஒரு பையன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு ஓகே பையனோ பொண்ணோ உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் நபருக்கு வந்து இன்னொருத்தவங்க யாரையாவது பார்த்துட்டு அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அந்த விஷயம் தான் இங்கே மிகப்பெரிய தடையாக இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். இந்த காலத்துலேயும் அதே மாதிரி விஷயம் தான் வந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்கள வந்து வேறொரு இடத்துல சேர்க்குறது ஒரு வெற்றியை தரக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும், இல்லை இவங்க வந்து உங்கள் கூட இல்லாமல் இன்னொருத்தரோட இணைஞ்சிருக்கிறது இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடும் அப்படிங்கிறதுனால கூட இவங்க வந்து எந்த விதத்துலையாவது உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது ஏன் உங்கள் காதலில் பிரச்சனை வருது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது. அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னா உங்கள் காதலில் வந்து தடைகள் வர்றது வந்து குறைக்கப்படும். ஓகே. ரொம்பவே குறைஞ்சிரும். ஓகே. ஸோ உங்கள் தேர்ட் பார்ட்டியை வந்து எப்படிலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் காதலை வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.